காவிரி நீரோடு எவ்வளவு அழகா சர ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆமா ஏண்டி எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். என்னடி சந்தேகம்? ஆமா போன வாரம் உங்க வீட்டுல உன்னை பொண்ணு பார்க்க வந்தாங்களே, ஏண்டி மாப்பிள்ளை எப்படி இருக்கிறாரு? ஏண்டி இந்த வயசுக்கே வந்துடி அப்படியா? ஏண்டி ஆமா உன்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க ரெடியாச்சு. ஏண்டி போடி வெக்கமா இருக்குதா? அடியே வெக்கத்தை தூக்கி அந்த பக்கம் போடு. ஏண்டி நான் வயசுக்கு வந்து 3 நாள் தான் ஆகுது. 3 நாள் தானா? ஏண்டி வேற என்னடி சொல்றேன்? வயசுக்கு வந்து 3 நாள் தான் ஆகுது. எவன பேகத்துக்கு ஆதாரத்துக்கு வருவாங்களா? ஏண்டி காதலிச்சியா? ஆமா நாளியா கூட காதல் வத்தியா வராதா? யார் சொல்லுடி? நானும் ஆசாசியா காதலிச்சேன். ஆமாடி மாப்பிள்ளை வீட்ல இருந்து பொண்ணு பார்த்து ஒரு 10 பேர் இன்வால்வ் பண்ணேன். அது ஏன் கேக்குற அந்த பொண்ணு ஒரு பொண்ணு வீட்டு பார்த்து போனோம்னா எத்தனை பேர் ஆச்சுன்னு வருவாங்க? ஏண்டி ஒரு 10-15 பேர் வருவாங்க. 10-15 பேர் தான் வருவாங்க. அந்த பொண்ணை ஏண்டி கேக்குற? 3-4 ஜனம் வந்து இறங்குது. ஏண்டி பங்காளிங்க அதுக்கு மேல பண்ணடி. உடனே எங்க அப்பா என்ன பண்ணாரு? அடடே நம்ம பொண்ணை பெரிய குடும்பத்தை தான் கொடுக்க போறோம். அப்படியா? ஆமா. சரி மாப்பிள்ளை வந்திருக்கிறாரு, போய் மாப்பிள்ளைக்கு போயிட்டு காப்பி தண்ணி தூக்குமான்னு சொல்லிட்டு அப்பா வெளியே குடிச்சாரு. ஆடி கொத்தண்டி அது ஏன் கேக்குறேன்? என்னடி ஆச்சு? காப்பி கொடுத்தனா இல்லையா? மாப்பிள்ளை மூஞ்சி அம்மூஞ்சி பார்த்தாரா இல்லையோ? பார்த்தாரு. அந்த பாய் மனுஷன் கிட்ட இருக்கு. அம்மா ராசியான பெண்டி நீ. குடும்ப குத்தவே இருக்காடி நீ. ஆனா ஏய் நானே முதல்ல ஒரு வீட்டுக்கு வந்து காலையில முதல்ல பண்ணி அந்த பக்கத்துல ஆனா கறி பூச்சி ஏய் கை ஓட ஏண்டா எங்க போய் அந்த பிள்ளை எடுத்து ஓடி வா. அந்த பெண்களை மடக்கடானா 4 பேர் ஓடுறாங்க. 2 முன்னுக்கு 2 எனக்கு. அப்படியா? 8 குடி. இப்போது பா அந்த பெண்களை நான் எப்படி குடிக்கிறேன்? இப்படி போறா. என்னப்பா நான் பாக்குறேன். ஓடி வா. ஆதி பாடிக்கிட்டு நதிக்கிற வந்தாச்சு. என்னுடைய தோழிகளோ இப்போது வீட்டுக்கு சென்றுட்டாங்க. இப்போது நானும் செல்ல வேண்டுமா? சிலை அற்புத உருவு அழகான நடை. ஏய் செல்லா உன் பேர் என்னடி? எப்படி கேக்கல முதல்ல கேக்குறாங்க. ராஜா திருவிழியா? நான் ஒரு கருத்தங்க மூடி ஓடி வர காலமா ஓடினேன் பொற்பொருளை தேடி. அதற்கு எதிரே வந்த ஒரு அழகான லேடி. நான் உன்னை பார்த்ததுனா என்னை இறுக்கி அணைச்சு ஒரே ஒரு முத்தத்தை தாடிச்சு வாயை மூடுங்க. வந்தோம் பாருங்க கட்டாரிக்கு ஒரு முத்தத்துல கொடுக்க வேண்டும் என்று உரைக்கின்றீர்களே, முறையான வார்த்தை தானே? செல்லம், ஆண்களுடைய குணம் என்ன தெரியுமா? பெண்களை கண்டவுடன் ஆசைப்பட்டு முத்தம் கேட்பது ஆண்களுடைய குணம். அதற்கு நீ ஒரு பெண் தானே, அதனால ஒரு முத்தத்தை கேட்பேன். முத்தத்தை நோயா கிட்ட போய் கேட்க வேண்டியதுதானே? என் நாயை கட்ட நான் முத்தத்தை கேட்கணும். ஆமா. சரி,
எங்க ஆயா கிட்ட நான் முத்தத்தை கேக்குறேன். அவங்கள பெண்டாங்க. நீ எதுக்கு அந்த மணி ஆட்ட வந்தியா? அதனால பாக்குறீங்க. அப்படியா? ஆடினா நான் எங்க இருக்கேன். அழகான பேச்சு. Thank you so much. சுவாமஸ். ஏண்டி? இந்த நேரத்துல போய் சுவாமஸ் கேட்டானா? ஒரு பெட்டி ஒரு பெட்டி ரெண்டாவது வந்து. சரி ஆகட்டும். செல்லோ உன்னை பார்த்து இது அதற்கு எனக்கு முத்தத்தை கேட்டேன். நீ கொடுக்க மறுக்கின்றாய். இருந்தாலும் உன் பேர் என்னடி? என்னுடைய பேரா? ஆமா. என்னுடைய பேர் வந்து ஐசு. என்னது? ஐசுங்க. ஐசு. தப்புயா? ஐசு. அப்படியா? அழகான பேச்சு. அருமையான ஒரே என்னை பார்த்தா உனக்கு பயம் இல்லை. ஆனா பார்க்க தனக்கு பிடிக்கும். சொல்ற வார்த்தை ஒண்ணு புரியவில்லையா? எனக்கு ஒரு முத்தத்தை கொடுத்தா இது ஒரு வயது முடிய முடியாது. கொடுக்க முடியாதா? முதலில் முத்தம் என்றால் என்னங்க? நான் சொல்றேன். எப்படிங்க? சொல்லட்டுமா? ஆடிட்டுங்க. ஐந்து பெண்ணாக பிறந்து விட்டால் லவ் பண்ண கத்துக்கணும். உனக்கு லவ் பண்ண தெரியலன்னா பாரு எங்க அண்ணனை பார்த்து கத்துக்கணும். ஜீவா நாடகத்தில் நான் ஒரு சராசரி குள்ள நடி. இந்த ஆரணி மாவட்டத்திலே அலிப்பக்காவில்லை நடி. கலைமானே உன்னைத்தானே தேடி வந்தேனே. சின்ன பொண்ணே கேள்வி பச்சப்புள்ள சிரிப்பு தாண்டி எனக்கு ஒரு உமா தந்தா ஜீவா கம்பெனி. நான் கேட்பதோ கட்டி அணைத்து ஒரே ஒரு முத்தம். என்னதான் நீங்கள் ஆசை வார்த்தை கூறினாலும் சரி அல்லது நீங்கள் மீண்டும் மீண்டும் உரைத்தாலும் சரி உங்களை கட்டளைக்கு உடைய மொத்தத்தினை கொடுக்கவே முடியாது. ஐசு உனக்கு முத்தத்தை வாங்காம நானும் இந்த இடத்துக்கு போவதா இல்லை. இதே இடத்தில் என்னுடைய உயிரை போனாலும் சரி உங்களை கட்டளைக்கு உடைய மொத்தத்தினை கொடுக்கவே முடியாது. என்ன உயிர் போனாலும் முத்தத்தை நீ கொடுக்க மாட்டேன். உண்மைதானே? நீயாக ஓடி வந்து அத்தான்னு சொல்லி என்னை கட்டி எடுத்து முத்தத்தை கொடுக்காம நான் விட மாட்டேன். பார்க்கலாம். ஐந்து கண்கள் இரண்டு உனச்சேடும் கவிதை காண தோன்றும்
எப்படி எல்லாம் மண்டால கெடுக்கணும் அப்படி கத்துக்கிட்டேன். அதற்கு ஒருபாடு முடிய முடியாது. முடியாது முடியாது என்ன ஆகிய உறவாடும் ஒரு கோடி ஆனந்தம். இது முறைதானா? இது முறைதானா? போகும் மேகம் எல்லாம் கட்டுப்பட்டு ஆடாதோ, உன்னை பார்த்த அலைகள் எல்லாம் மெட்டு கட்டி பாடாதோ. இப்படி நான் அதில் புத்தி மாறி போனதில்லை, முன்ன பின்ன பார்த்து முக்குணி வேட்டதில்லை. நெஞ்சுக்குள்ளே பட்டாம்பூச்சி கேட்டாயோ எது கேட்டாய்? ஏகப்பட்ட சந்தோஷம் உன்னை சொல்லு பெண்ணே, இன்னும் என்ன செய்ய உத்தேசம்? என்ன செய்ய உத்தேசம்? அந்த ஒண்ணு வாய் வரை வந்து வந்து போவது கண்ணி மரபு. தொட்டு தொட்டு தின்ற பேச தூக்கம் கண்டு போனேனே. ஏய் சே ஏண்டி நான் கேட்டது என்னடி? ஒரே ஒரு முத்தம் இதை கொடுத்து விட்டால் என்ன சொல்றேன்? சீ, பாரம் மூடு. என்னை தாண்டி என்னை சாட்டை கொண்டு வேட்டையாடினாலும் சரி, உன்னை கட்டி அடிக்க விட மொத்தத்தில் கொடுக்கவே முடியாத முட்டாள். அடி பாவி முத்தத்தை தரமாட்டியா? முடியவே முடியாது. இதே இடத்தில் உன் கற்பனை நான் சூறையாடினாலும் எவரும் உன்னை காப்பாற்ற கொண்டு அதற்கு என்ன செய்கிறேன் பாரு நீ. ஓனவக்காரி அவளோ சென்று விட்டாள். அவளை பிறகு பார்த்து ஆனால் பாரந்தி போனாலே
யாருமே ஏன் தெரியும்? எப்படி சொன்னாலும் முடியாது. ஏண்டா இப்ப பைக் வசதி போயிருப்ப. என்ன சொல்றீங்க அந்த பொண்ணுங்க அதை மட்டும் சொல்லு. டேய் போட்டா, எப்ப இந்த திருக்கோயில் ஆரம்பிச்சா? அட அனாசர் பீட என்ன தோப்பு மறிக்குது? டேய் நான் கும்பிடுறேன். ரொம்ப நாளா என் பொண்டாட்டி போகும்போதெல்லாம் புடவை ஒன்று எடுத்துவாங்க சொல்லினே இருப்பான் யார் உன் பொண்டாட்டி? ஆமாண்டா போட்டவா? ஆமாண்டா இன்னைக்கு தான் நம்ம நாடகம் வேற காஞ்சிபுரம் உள்ள பூந்து வந்துச்சு பார்த்தா அழகா ஒரு புறம் தொங்கிருந்தது என் மனைவிக்காக எடுத்த சேர்ந்தா இது போட்டோ கூட கேட்டு போயிடுது. நீ யாருக்கு எடுத்துட்டு போகணும்? ஏய் பொண்டாட்டி கேட்டாலும் ரொம்ப மூட்டை ரொம்ப எடுத்து சரி விடு அவ கிடக்குறா. வந்தவளை என்ன அமைச்சிட்டான் அவ கிடக்குறா பொண்டாட்டி நடி. இருந்தாலும் அப்புறம் பார்க்கலாம். தினந்தோறும் மன்னர் சந்திப்பது வழக்கம். அந்த பெண்ணை பிறகு காத்து வரலாம்.